ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொடர்ச்சியில் நம்ம திருமங்கலத்துலேருந்து ராஜபாளையம் வரைக்கும் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ கடந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம திருமங்கலத்துலேருந்து டி புதுப்பட்டி பைபாஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டி புதுப்பட்டி பைபாஸ் கடந்து எக்ஸிஸ்டிங் ரோடு இருக்குல்ல, ஸோ எக்ஸிஸ்டிங் ரோட்லேயே ட்ராவல் பண்ணுறோம். ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு டி கல்லுப்பட்டி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது டி குன்னத்தூர், டி கல்லுப்பட்டி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா ரஃபாக ஒரு 9 கிலோமீட்டர்ஸு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுப்பட்டியிலேருந்து டி குன்னத்தூர் கொஞ்சம் தூரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெகுலர் ரோடு தான், ஏற்கனவே உள்ள ரோடு தான். டி குன்னத்தூருக்கு முன்னாடி பழையபடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பைபாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பைபாஸ் எங்கே முடியுதுன்னா டி கல்லுப்பட்டி தாண்டி தான் உங்களுக்கு பைபாஸ் முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம செக்மெண்ட்ஸாக தான் எடுத்துகிட்ருக்கோம். அப்படியே கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சை வீடியோ பண்ணல. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகணுக்காக எது முக்கியமான ஏரியான்னு ஃபீல் பண்ணுறோமோ ஸோ அந்த இடங்களை மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கோம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா ரோடு பயங்கர மேசிவாக போடுறாங்க. அது சர்வீஸ் ரோடோட சேர்த்து அந்த மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கா, இல்லை ரோடே அகலமாக பண்ண போகிறாங்களான்னு தெரில. ஸோ அந்தளவுக்கு அகலமாக சில இடங்களில் ரோடு போட்டுட்ருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் நம்ம ட்ரோனில் கவர் பண்ணும்போதே அதை நோட்டீஸ் பண்ணியிருப்போம். இந்த ஸ்ட்ரெச்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் தார் ரோடே போட்டு முடிச்சிட்டாங்க. சில இடங்களில் மணல் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப பிரிஸ்காக தான் வேலை இங்கேயும் நடந்துகிட்ருக்கு.